பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் இனி வாக்களிப்பதற்கு யாருடைய துணையையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. பள்ளி மாணவர்கள் தயாரித்த அசத்தல் கண்டுபிடிப்பு. இப்போ இந்தியாவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா பிளைண்ட் பீப்புளாக வந்து 4.95 மில்லியன் பீப்புள் வந்து இருக்காங்க. அவங்களாலலாம் ஓட் போட முடியுமான்னு கேட்டால் முடியாது. அப்படியே ஓட் போடணுனாலும் துணைக்கு யாராச்சும் ஹெல்ப்பராக கூட்டிகிட்டு போய் தான் ஓட் போட முடியும். அப்படி கூட்டிகிட்டு போகிற அந்த ஹெல்ப்பர் அவங்களுக்கு விருப்பமான வேட்பாளர் போடுவாங்களா அப்படின்னு கேட்டால் தெரியாது. இது மூலமாக வந்து பிளைண்ட் பீப்புளால் நம்ம விருப்பப்பட்ட வேட்பாளருக்கு தான் ஓட் போடுறோமா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது. இதுக்காக தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், ஓட் அசிஸ்டன்ட் மிஷின் ஃபார் பிளைண்ட் பீப்புள். எங்கள் டிவைஸ் எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஓட்டு போடுறவங்க 4வது நம்பர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சாங்கன்னா 4வது நம்பர் வேட்பாளருக்கு நேராக இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோடனே அவங்களுக்கு ஒரு ஆடியோ கேட்கும். அது என்ன அப்படின்னா, நீங்கள் 4வது நம்பர் வேட்பாளரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, அதை உறுதிப்படுத்த நீங்கள் மறுபடியும் 4வது நம்பர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்ற ஒரு ஆடியோ கேட்கும். இப்போ மறுபடியும் அந்த ஓட்டு போடுறவங்க 4வது நம்பர் பட்டனை ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட ஓட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்கும். இது மூலமாக பார்வையற்றவங்களும் நமக்கு நான் விரும்பின வேட்பாளருக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தி கிடைக்கும். நீங்கள் 4ஆம் கட்சியை தேர்வு செய்துள்ளீர்கள். உறுதி செய்ய மீண்டும் அதே பட்டனை அழுத்துங்கள். உங்களுடைய வாக்கு பதிவு செய்யப்பட்டுவிட்டது. நன்றி. இந்தியாவில் ஜனநாயக முறைப்படி நடைபெறும் பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் தங்களது வாக்கினை பதிவு செய்ய யாராவது ஒருவர் துணையுடனே வாக்குப்பதிவு மையத்திற்கு வந்து செல்ல வேண்டியுள்ளது. இந்த நிலையில் இந்த குறையை போக்குவதற்காக விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தேவாங்கர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் ராஜேஸ்வரி, கவின்யா, கீதப்பிரியா உள்ளிட்ட 3 மாணவிகள் பார்வையற்றோருக்காக ஒரு மாதிரி வாக்குப்பதிவு எந்திரத்தை தயார் செய்துள்ளனர். அதன் மூலமாக அவர்கள் தாங்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை எளிதாக தெரிந்து கொள்ளலாமாம். குறிப்பாக எந்த வேட்பாளர்கள் எத்தனையாவது எண்ணில் உள்ளார்கள், வாக்குப்பதிவு எந்திரத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் ஹெட்போன் மூலமாக தான் எந்த எண்ணிற்கு நேராக உள்ள வேட்பாளருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ளும் வகையில் அந்த எந்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த எந்திரத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கும் அந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் மாணவிகளுக்கும் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன.